தொடர்கிறது. சாய்நாதர் கிட்ட அந்த பஞ்சமகா பூதங்களும் கட்டுப்பட்டு நடக்குங்கிறது உனக்கு தெரியும்ல? அந்த சொம்புல என்ன இருக்கு? நெருப்பா இல்ல தண்ணியா? தண்ணிதான். அதுல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீ விரும்பினபடி அத அண. அதுக்கப்புறம் உன் கண் எதிரில எதிர்பாராதது நடக்க போகுது. துவனியை அணைக்க தண்ணிய வீசறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற தண்ணி நெருப்பா எரிஞ்சா அது ஒன்னையும் கூட தானே எரிக்கும். அட ராமா ராமா ராமா, பாருகநாத் ஐயா, எனக்கு உண்மையா ரொம்ப பயமா இருக்கு. என்ன செய்யலாம்? ஏன் பேசாம இருக்கு? சீக்கிரம் தண்ணிய ஊத்தி துவனிய அண. இன்னும் எதுக்கு பார்த்துட்டு நிக்கிற? தெய்வத்தை சோதனை செய்திடச் சென்றான், செய்தவன் வேதனை குழியில் வீழ்ந்தான். கருணையின் ஒளிப்பட்டு கரைந்தோடுகின்றான், கண்ணீரில் விளையாடத் தள்ளாடுகின்றான். குருதேவா, நீங்க கடவுளோட வடிவங்கிறத காட்டிட்டீங்க. நீங்க இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறத நம்பாத உங்களுக்கு உணர வச்சுட்டீங்க. பகவான் செஞ்ச அற்புதத்தினால இந்த உலகம் உருவாச்சு. வெளிச்சத்தோட ஆதாரமா கடவுள் இருக்காரு. ஒளி வெள்ளம் இந்த அகிலத்துல நிறைஞ்சிருக்கிற நேரத்துல இருட்டுங்கிற தீமையும் பரவி இருக்கு. பரம்பொருள் தம் பேரருளால வானுலகத்துல தேவர்களை உருவாக்குனாரு. அப்ப அவங்க கூடவே அசுரர்களும் தன்னால உருவானாங்க. அசுர கூட்டம் அகங்காரத்தினால பிரகாசம் இருக்கிற இடத்தை தேடி போய் மொத்தமா அதை தன் கைகளால மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது. பிரகாசத்துக்கு இருள் எதிரியா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆவேசத்தோட துவங்கின அந்த சண்டை இன்னி வரைக்கும் அதே நிலையில நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் அது முடிவை சந்திச்சதே இல்லை. ஆனா அந்த கருமையான இருளுக்கு தன்னை என்னைக்காவது ஒரு நாள் பிரகாசமான ஒளி அடியோடு அழிச்சிடுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஜனங்களோட எண்ணத்துல ஊடுருவி இருக்கிற அஞ்ஞானம்தான் கருமையான இருளா இருக்கு. அதே போல அறிவு பிரகாச ஒளியா விளங்குது. மனித மனசுல இருளுக்கும் ஒளிக்கும் போராட்டம் நடக்கிற நேரத்துல அந்த கருமையான இருளுக்கும் அழகான ஒளிக்கும் ஒரு உருவம் ஏற்படுது. பிரகாசம் வீசுற அறிவை அஞ்ஞானம் அழிக்கிற நேரத்துல தன்னால மனிதர்கள் தீமை நிறைஞ்ச கரடமுரடான பாதையில போக துவங்குறாங்க. அது தவறுன்னு நினைக்கிறது இல்ல. ஆனா நம்ம முடிவுகள் எல்லாம் சரியான முறைப்படிதான் இருக்கான்னு ஒரு கணம் சிந்திச்சா உண்மையோட வடிவமா பிரகாசிக்கிற அந்த அறிவொளிய சந்திக்க இயலாத இருள் பயந்து ஓடி போயிடுது. இருட்ட மனிதன் இதயத்துல நுழைய விடக்கூடாது. எப்பவும் பிரகாசங்கிற அறிவுதான் அங்க தங்கணும். பிரகாசம் தான் மனிதனுக்கு ஏற்றங்களை தருது. வளமான வருங்காலத்துக்கு அது அஸ்திவாரமா இருக்கு. பிரகாசம் தான் மேல இருக்கிற பகவானோட இரக்கத்துக்கு விளக்கம் தருது. மகிழ்ச்சியோட வடிவம் அது. அப்ப காரிருள் இருள் எதை காட்டுது? அகங்காரத்தோட வேகம் அதிகமான ஒரு மனிதனோட மனசு முழுக்க கருமையான இருள் பரவ ஆரம்பிக்குது. இதனால சிந்தனையில குழப்பம் ஏற்பட்டு இறைவனுக்கே சவால் விடுற அளவுக்கு மனிதன் துணிஞ்சு நிக்கிறான். அதுக்கப்புறம் இறை நினைவே தன் மனசுல இல்லாம தப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு குழியில விழறான். நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தன் தான்.
கோவிந்த், என்னக்கா? நாளைக்கு காலையில அந்த ஆளை வெளியே அனுப்பிடணும். இனிமே நமக்கு இவரோட அவசியம் தேவையில்லை. அப்படின்னா இந்த வீடு எப்பவோ இது எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஓம் சாயி அருள்நிதி அரசன் மங்களநாயகன் மதிபொழி அழகன். ஓம் சாயி மாதவ சாகரன் பக்தரை காத்திடும் பரம்பொருள் யாசகன். அருள்தனை தரவா மானிட இறைவா, அருள்தனை தரவா மானிட இறைவா. சாயேனும் முதல்வா, சாயேனும் முதல்வா. ஜோதியின் தலைவா மானிட இறைவா. அண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? நேத்து ராத்திரி துவாரகா நாத்தும் வைத்தியரும் துவனிய போய் அணைக்கணும்னு போயிருக்காங்க. உண்மையத்தான் சொல்றியா? ஆ, நாங்க ஏன் போய் சொல்லணும்? கண்ணு முன்னாடி பார்த்தத சொல்றோம். ராத்திரி தூக்கம் வராம நாங்க ரொம்ப நேரமா முழிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப துவாரகநாத்தும் வைத்தியரும் மெதுவா துவாரகமைக்குள்ள போனாங்க. ஷாமாயாவையும் மகள் சபதியாவையும் உள்ள பாத்துட்டு அவங்க பயந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. நாம ஷாமா ஐயாவை பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்படியே இந்த துவாரகா நாத்துக்கும் பாடம் கத்து கொடுப்போம். வைத்தியரே, ஊருக்கு நாம செஞ்சது தெரிஞ்சுட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நீங்க இப்படி கவலையோட இருக்க என்ன காரணம் துவாரகாநாத் ஐயா? அனாவசியமா கேள்வி கேட்டு ஏன்டா எங்களை நோக்கடிக்கிற? வைத்தியர் ஐயா, நான் மட்டும் இல்லனா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. என் நிம்மதி போனதே உன்னாலதான் இல்ல? என்னடா அப்படி பாக்குற? நீங்க ஏதோ ஏடாகுடமா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க துவாரகாநாத் ஐயா. அது ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு நினைச்சு ரகசியமா பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க. வைத்தியர் ஐயா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல வீரு, ஒண்ணும் இல்ல. ராமா ராமா ராமா, துவாரகநாத் ஐயா திடீர்னு என்னவோ சாய்பாபாவோட ஆர்த்தியில கலந்துக்கணுங்கிறாரு. வைத்தியர் ஐயா, நல்லதுதானே? ரெண்டு பேரும் ஒன்னா போய் அந்த புண்ணிய காரியத்தை பண்ண தொடங்குங்க. நான் மெதுவா உங்க பின்னாலேயே நடந்து வந்துகிட்டு இருக்கேன். ஏண்டா இந்த கதையெல்லாம் உன்கிட்ட கேட்டனா? உன் கூட இருக்கிறத விட பேசாம நான் என் உயிரை விட்டுறலாம். விடிஞ்சது விடியாததுமா ஏன் இப்படி அபசுகனமா பேசுறீங்க? நான் இந்த உலகத்துல நல்லபடியா இருக்கிறவரை யார் உங்க உயிரை தைரியமா எடுக்க முடியும் வைத்தியர் ஐயா? நல்லவன் ஆட்டம் நடிக்க ஷீரடியில உள்ள ஜனங்க தான். ராம ராம, சிறடியில உள்ள ஜனங்களா? எதுக்கு அவங்க உங்க உயிரை எடுக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கு வீரு. துவாரகநாத் ஐயா நேத்து ராத்திரி என்ன கூட்டிட்டு துவாரகா மயில இருக்கிற துவனி அணைக்கிறதுக்காக போனாரு. என்ன? அங்க போனா ஷியாமா ஐயாவும் மகள் சபதி ஐயாவும் எங்களை எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. ராமா ராமா, கேட்டீங்களா ஷகுனா? அந்த அந்த துவாரகநாத் ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான். உண்மைதான் நானாவளே, அவனுக்கு சரியான பாடம் கத்து தருவோம். அவனுக்கு இருக்கு. நீங்க தான் இந்த காரியம் செஞ்சீங்க வைத்தியர் ஐயா. ராமா ராமான்னு சொல்லி அநியாயம் பண்ணிட்டீங்களே. எதுக்குடா இப்ப ஊரை கூட்டுற? இந்த விஷயம் குருநாதர்கள் காதுல விழுந்தா என்ன ஆகிறது? ஏயா, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லி இருக்கேன். இந்த துவாரகாநாத்தை கெட்டவன்னு நான் சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப அவரைத்தானே நம்புறீங்க. நீ கத்துற சத்தத்தை கேட்டே குருதேவர்கள் எழுந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்? அதோட துவாரகாநாத் ஐயா அவ்வளவுதான். சீரடியில உள்ள ஜனங்கள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ரெண்டு பேரும் மேல போறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்துருவாங்க. நானும் அவங்க கூட போய் ராமா 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 ராமாவா? ராவணர் கூட ராமர் நினைவு வந்துருச்சா? வாய் மூடு. வைத்தியரே, அந்த சாய்பாபாவோட ஆராதனை கூட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வழக்கத்தை விட இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிருச்சுல்ல? ஷிரடி சாய்பாபா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்